Welcome back to Virtual Classroom Lectures. This is the series of lectures, Machine Learning. So this is the last series, 5th unit or last topic, Design and Analysis of Machine Learning Experiments. So Machine Learning வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, டிசைன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறதா இந்த யூனிட்டோட இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் அல்காரிதம் சிங்கிளாக எப்படி வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த மோர் தென் 2 கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் வரும்போது அதை எப்படி கம்பேர் பண்ணி ஒரு டெஸ்ட்டுக்கும் எப்படியான பெர்ஃபார்மன்ஸ் வருது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி அதோட ப்ளஸ் மைனஸை வந்துட்டு இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் 5th யூனிட் லாஸ்ட் சிலபஸ். மெட்ரிக்ஸ் டு evaluate யுவர் கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன்னா பார்த்துருக்கோம், ஒரு செட் ஆஃப் டேட்டாஸை இன்புட்டாக கொடுக்கும்பொழுது which belongs to which kind of class, either first 0 class or 1 class or அந்த மாதிரி பண்ணுறது தான் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நிறைய அனிமல்ஸ் பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு அனிமலோட பிக் கொடுக்கும்பொழுது அது கேட்டா டாகா ஆர் லைன் அந்த மாதிரி எந்த அனிமல் அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணணும். இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் 2 kinds of classifications இருக்குது, பைனரி கிளாசிஃபிகேஷன் அண்ட் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். பைனரி கிளாசிஃபிகேஷன் இஸ் 2 outputs only. Okay, if the classes is 2 kind means it's a binary classification. If the output is more than 1 class means it's a multi-class classifications. So for example, if the given or incoming mail is spam or not, so it's a binary classifications, whether it's a spam mail or it's a inbox mail. So we have to analyze the performance of algorithm or model. So many measuring performance are there. So for example, accuracy, confusion matrix, loglets, like that. Okay. So popular classification algorithms, for classifications we are using logistic regression, based k nearest neighbor, decision tree, support vector machines. These algorithms are already we discussed. So the predictions also a kind of classifications, for particular input, அந்த இன்புட் வந்து என்ன கிளாஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் பண்ணுறது. ஓகே, ஸோ the applications of classifications is a sentiment analysis, email spam classification, document classification and image classification. So many classifications are there. இந்த கிளாசிஃபிகேஷன்ஸை எவ்வளோ பெட்டராக பண்ணுது ஒரு பர்டிகுலர் மாடல், அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்யூரசி. ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா, ஸோ கிளாசிஃபையர் ஆர் த மாடல் எவ்வளோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது. இந்த கரெக்ட்னஸ் மீன்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அக்யூரசி அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 1000 சாம்பிள்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு 80 சாம்பிள்ஸை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஒரு 90 சாம்பிள்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ த பர்சன்டேஜ் தட் இஸ் அக்யூரசி. ஓகே, இதை வந்து இந்த இடத்துல ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் அக்யூரசி ஈக்குவல் டு டிபி ப்ளஸ் டிபிஎன் டிவைடட் பை டிபி ப்ளஸ் டிஎன் ப்ளஸ் எஃப்இ ப்ளஸ் எஃப்என். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டிபி அப்படிங்கிறது ட்ரூ பாசிட்டிவ், டிஎன் ட்ரூ நெகட்டிவ், ட்ரூ பாசிட்டிவ் ட்ரூ நெகட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ். இதுதான் இந்த டேர்ம்ஸ்க்கோட எக்ஸ்பென்ஷன்ஸ். ஸோ இது எப்படி இது இப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அக்யூரசி அப்படிங்கிறது இங்கே மெயினாக என்ன பண்ணாங்கன்னா, இட்ஸ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கரெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ். அதாவது இப்போ இந்த டிபி டிஎன் இதெல்லாம் இருக்குங்களா, இது எல்லாமே டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ நான் 1000 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அது 1000 ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அதுதான் அந்த டோட்டல். அதிலிருந்து ஹவு மெனி ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் டிபி ப்ளஸ் டிஎன் அப்படிங்கிறது. ஸோ நான் 100 சாம்பிள் கொடுத்து ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 80 ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னா அந்த அக்யூரசி லெவல் இஸ் 80%. ஓகே, ஸோ அகெயின் நீங்கள் ஸ்பேம் மெயில் அதுவும் எடுத்துக்கலாம், ஒரு இமேஜ் டாக் ஆர் கேட் அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ட்ரைனிங் டேட்டாஸ் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா கரெக்டான டேட்டா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மளோட அக்யூரஸியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அது அக்யூரஸி எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் கிளாஸ் வந்து இட்ஸ் வெல் பேலன்ஸ்டு அப்படின்னா அது வந்துட்டு பெட்டராக இருக்கும். அது பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா அக்யூரஸிங்கிற ஃபார்முலா ஆர் மெஷர்மெண்ட் ஆர் ஃபேக்டர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுல. ஓகே, ஸோ பேலன்ஸ்னால் என்ன, இம்பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
ஸோ இம்பேலன்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதாவது நம்மளோட டேட்டா செட் இருக்கு இல்லைங்களா, இன்புட் டேட்டா செட், அந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டான கிளாஸிஃபிகேஷன் பண்ண முடியும். இஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பயாஸ்ட் ஆர் ஸ்கீவ்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளால் ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸ் பேலன்ஸ்டாக பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரெடிட் கார்டில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், அதில் வந்துட்டு ஒரு ஃப்ராடு டிரான்சாக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பேலன்ஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இந்த அக்யூரஸிங்கிற மெத்தட் வந்துட்டு சூட் ஆகாது. வேறு மெத்தட், வேறு ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம இதோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கும் அல்கோரிதம்ஸ் இருக்குது, பெட்டராக கொண்டு வர முடியும். பட் இந்த அக்யூரஸிங்கிறத வச்சு நம்மளால் இந்த இடத்துல கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஆர் பண்ணால் அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓட மெஷர்மெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணோம்னா பெட்டராக இருக்காது அப்படிங்கிறதான் இங்கே கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டர் இஸ் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அகெயின் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் ஃபார் மெஷின் லேர்னிங் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ். அதுவும் இட்ஸ் சூட்டபிள் ஃபார் மல்டி கிளாஸிஃபிகேஷன்ஸ். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். காம்பினேஷன்ஸ் ஆஃப் ப்ரெடிக்டட் வேல்யூஸ் அண்ட் ஆக்சுவல் வேல்யூஸ், நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூஸ்மே கம்பைன் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் டேபிள். இதில் கிளாஸிஃபிகேஷன் மாடல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் ஃபார் செட் ஆஃப் டெஸ்ட் டேட்டா. ஓகே, இந்த டேபிள் பாருங்கள். ஸோ ஆக்சுவல் வேல்யூஸ் இருக்குது, இங்கே ப்ரெடிக்டட் வேல்யூஸ் இருக்குது. இப்போ ப்ரெடிக்டட் வேல்யூஸ் வந்துட்டு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஆக்சுவல் வேல்யூஸ்லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இஃப் த ப்ரெடிக்டட் வேல்யூ இஸ் ஆக்சுவல் வேல்யூ ரெண்டுமே எஸ் ட்ரூ அப்படிங்கிறப்ப நம்ம ட்ரூ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நான் உங்களுக்கு ப்ரியராக சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது என்னங்கிறது. ஸோ இப்போ ப்ரெடிக்டட் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆக்சுவலாக அந்த வேல்யூ அப்படி கிடையாது, நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதை ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ நெகட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, ஆனால் ஆக்சுவலாக அது பாசிட்டிவ் அப்படிங்கிறத ஃபால்ஸ் நெகட்டிவ். அதாவது ப்ரெடிக்ஷனும் நெகட்டிவ், ஆக்சுவலும் நெகட்டிவ்னா இட்ஸ் ட்ரூ நெகட்டிவ். ஓகே, அதாவது ஆக்சுவல் வேல்யூவும் ப்ரெடிக்டட் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது ட்ரூ. அது பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் ட்ரூ பாசிட்டிவ், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ட்ரூ நெகட்டிவ். அது ரெண்டும் ராங்காக இருந்தது அப்படின்னா அது வேல்யூ ஃபால்ஸ். இஃப் த ப்ரெடிக்ஷன் பாசிட்டிவ்னா ஃபால்ஸ் பாசிட்டிவ், ப்ரெடிக்ஷன் நெகட்டிவ்னா ஃபால்ஸ் நெகட்டிவ். இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ அக்யூரஸி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு புரிஞ்சிருச்சுங்களா? அக்யூரஸியில் இந்த ஃபார்முலாஸ், இந்த டேர்ம்ஸ் வச்சு தான் நம்ம ஃபார்முலேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ எப்படி வந்து நம்ம ஆக்சுவல் வேல்யூஸ்க்கும் ப்ரெடிக்ஷன் வேல்யூஸுக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ் அண்ட் ட்ரூ நெகட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வச்சு தான் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா 1 செகண்ட் கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இப்போ பார்த்த மாதிரி கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ரீகால், ப்ரிசிஷன் இதெல்லாமே இருக்குது. இந்த டிபிடிஎன் எஃபிஎஃப்என் பேசணும் இல்லைங்களா, இதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு டாக்டர் இருக்கார், இங்கே ஒரு மேன் இருக்கார், ஒரு டாக்டர் இன்னொரு மேனு, இங்கே ஒரு டாக்டர், இங்கே ஒரு லேடி இருக்காங்க, ஒரு டாக்டர் ஒரு லேடி இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறது ஆக்சுவல் வேல்யூஸ், வெர்டிக்கலாக இருக்கிறது ஆக்சுவல் வேல்யூஸ், ஹரிசாண்டல் இருக்கிறது ப்ரெடிக்டட் வேல்யூஸ். ஸோ ஒய் அப்படிங்கிறது இட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, ஒய் பார் அப்படிங்கிறது இட்ஸ் ஆக்சுவல் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, யூ ஆர் நாட் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஒரு மேன் கிட்ட சொல்கிறாரு. ஓகே, அப்போ இது வந்து என்னது ட்ரூ நெகட்டிவ். ஏன்னா ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லியிருக்கு, எஸ் நாட் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவல் வேல்யூ என்னென்னா நெகட்டிவ் தான். அப்போ இது ட்ரூ, ஆனால் என்னது இட்ஸ் நெகட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கு, நாட் ப்ரெக்னென்ட்னு கொடுத்துருக்கு, இது வந்து பாசிட்டிவ்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன்ஸும் சரி ஆக்சுவல் வேல்யூஸும் சரி ஒரு கேர்ளை ப்ரெக்னென்ட் சொல்லியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ பாசிட்டிவ். ப்ரெடிக்ஷன்ஸ் ஆக்சுவல் வேல்யூ வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டு, பட் இது வந்துட்டு ஆன்சர் நாட் ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன்ஸில் கொடுத்துருக்கு, அதனால இது ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ட்ரூ வேல்யூஸ் அண்ட் த ப்ரெடிக்ஷன் வேல்யூஸ். அதை பேஸ் பண்ணி தான் ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்துட்டு நம்ம மெயின் பண்ணுறோம். இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா இதை 1 செகண்ட் பார்த்துக்கோங்க. ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னாலே அது எரர் தான் இல்லைங்களா, ட்ரூவாக தான் இருக்கணும். ஏன்னா ப்ரெடிக்ஷன்ஸ்
வந்துட்டு ஆக்சுவல் வேல்யூக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த மாடல் வந்துட்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அது ஃபால்ஸ், அது எரர் அப்படின்னு தான் அர்த்தம். அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும். So the precision is also a important measurement factor. So இது எப்படி find out பண்ணுது அப்படின்னா how many of the correctly predicted cases actually turned out to be positive அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரிசிஷன் அப்படிங்கிறது ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஹையராக இருக்கும்பொழுது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிசிஷனோட இம்பார்ட்டன்ஸ் இந்த மியூசிக், வீடியோ ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிசிஷன். ஏன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் தி பாசிட்டிவ்ஸ். ஓகே, ஸோ ப்ரிசிஷனை எப்படி லேபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரூ பாசிட்டிவ்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ரிடிக்டிவ் பாசிட்டிவ்ஸ். நம்ம எவ்வளோ ப்ரிடிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம், அந்த ப்ரிடிக்ஷன்ஸில் எவ்வளோ வந்து ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு 80 கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 80ல் ஒரு 60 ப்ரிடிக்ஷன்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, ட்ரூ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அதுதான் அதோட மெஷர்மெண்ட்ஸ் ப்ரிசிஷன் அப்படிங்கிறது. ஆனால் இந்த அக்யூரஸியும் ப்ரிசிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அக்யூரஸியில் வந்துட்டு எல்லா ப்ரிடிக்ஷன்ஸுமே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஐ மீன் டிபி, டிஎன், எஃப்பி, எஃப்என் எல்லா ஃபேக்டர்ஸுமே எடுத்துட்டாங்க. ஆனால் ப்ரிசிஷனில் பாசிட்டிவான ப்ரொடிக்ஷன்ஸில் இருந்து எது கரெக்டான பாசிட்டிவ் இவ்வளோதான் எடுத்துருக்காங்க. இதை நெகட்டிவை பற்றியே நம்ம பேசவே இல்லை ப்ரிசிஷனில். ஓகே, ஒன்லி பாசிட்டிவ்ஸ் ட்ரூவாக இருக்கட்டும் ஃபால்ஸாக இருக்கட்டும், பட் வாட் ஆர் த பாசிபிள் பாசிட்டிவ்ஸ், அதில் ஹவு மெனி கரெக்ட் பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறத அந்த ப்ரிசிஷனில் சொல்லியிருக்காது. இட்ஸ் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பாசிட்டிவ் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு ரீகால் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ், இது வந்து சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு மெனி ஆஃப் த ஆக்சுவல் பாசிட்டிவ் கேசஸ் வி வேர் ஏபிள் டு ப்ரெடிக்ட் கரெக்ட்லி வித் அவர் மாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீகால் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மெட்ரிக்ஸ். எப்போ அப்படின்னா ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் வந்துட்டு ஹையராக இருக்கும் பொழுது. ஓகே, தென் ஃபால்ஸ் பாசிட்டிவ். அங்கே நம்ம இதில் பார்த்தோம் இல்லைங்களா, என்னது ப்ரிசிஷனில் வந்துட்டு பாசிட்டிவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த பாசிட்டிவில் இஸ் ட்ரூ, இதில் வந்துட்டு ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்துட்டு உங்களுக்கு ஹையராக இருக்கும் பொழுது ரீகால் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீகால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரூ பாசிட்டிவ்ஸ் டிவைட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சுவல் பாசிட்டிவ்ஸ். இது வந்து ரீகால். ஓகே, ஸோ ட்ரூ பாசிட்டிவ்ஸ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ். ஃபார்முலாஸை கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் F1 ஸ்கோர். இட்ஸ் a combined idea of precision and recall. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்காது F1 ஸ்கோர் அப்படிங்கிறது. இட்ஸ் a maximum when precision is equal to recall அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ F1 ஸ்கோர் வந்துட்டு மீன் ஆஃப் precision and recall ரெண்டோட ஆவரேஜ் தானே, ரெண்டு கம்பைன் பண்ணி தானே எடுத்திருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ F1 equal to 2 cross precision into recall divided by precision plus recall அப்படின்னு இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நல்லா வந்துட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ the F1 score extreme punishes extreme value more. F1 score could be an effective evaluation metric. எப்போல்லாம் F1 metrics எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா when FP and FN are equal costly. அதாவது ஃபால்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி இந்த ஃபால்ஸ் எல்லாமே ஈக்குவலி காஸ்ட்லியாக இருக்கும் பொழுது நமக்கு F1 ஸ்கோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆடிங் மோர் டேட்டா டசன்ட் எஃபெக்டிவ்லி சேஞ்ச் த அவுட்கம். நீங்கள் எவ்வளோ டேட்டா ஆட் பண்ணாலும் அவுட்கமில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிறப்பையும் F1 வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெகட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் வந்து ஹையாக இருக்கும்பொழுது F1 ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு AUC அண்ட் ROC. இது ரிசீவர் ஆப்ரேட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ROC அப்படிங்கிறது இட்ஸ் a probability curve that plots the true positive rate against the positive true positive false positive against the true positive எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான curve தான் இது. ஸோ பாருங்கள், ட்ரூ பாசிட்டிவ் வந்து நம்ம ஆக்சஸில் கொடுத்துருக்கோம், ஃபால்ஸ் பாசிட்டிவ் எக்ஸஸில் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து ஒரு curve கொடுத்துருக்காங்க. ஸோ the ROC curve அப்படிங்கிறது எக்ஸஸஸ் வேல்யூஸ் எக்ஸஸில் ஃபால்ஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது, எக்ஸஸில் ட்ரூ பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அந்த இம்பேலன்ஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ்னால் என்னென்ன கொடுத்துருந்தேன். ஸோ பயாஸ்ட் ஆர் ஸ்கியூடு டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுனால இப்போ நம்ம இம்பேலன்ஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வருது. அதாவது ஒரு கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஒரு ஸ்பேமான ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இம்பேலன்ஸ் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு லாக் லாஸ். Log loss or cross entropy loss அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல்சோ a metrics of performance, metrics of classifications. இதில் பார்த்தோம்னா
சாம்பிள் பாருங்க, ஒய்ங்கிறது ட்ரூ லேபிள்ஸ் அண்டு லாக் லாஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதுதான் ஃபார்முலா, இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸில் மெட்ரிக்ஸில் அக்யூரசி இருக்குது, ப்ரிசிஷன், ரீகால், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் மாடல்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான மெட்ரிக்ஸ் தான் ஃபார் பேலன்ஸ்டு டேட்டா செட்ஸ். இஃப் த டேட்டா செட் இஸ் இம்பேலன்ஸ்ட் அப்படின்னா ஆர்ஓசி ஆர் ஏயூசி அது வந்து அந்த கர்வ் மாடல் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுல பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேலன்ஸ்டு மாடல்னால் ப்ரிசிஷன், ரீகால், ஆவரேஜ், அக்யூரசி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னா ஆர்ஓசி, ஏயூசி அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபெமிலியர் பண்ணிக்கோங்க. எஃப்பி, டிபி, டிஎன், எஃப்என்ங்கிறதெல்லாம் நல்லா அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் அப்படிங்கும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால்ஸ் அண்ட் ஏஓசி, ஏயூசி இந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் விச் ஒன் இஸ் பெட்டர் அப்படிங்கிறது. ஸோ டூ கிளாசிஃபிகேஷன்ஸ் அல்காரிதம் அப்படிங்கும்போது எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸ் மாடல்ஸ் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ணணும். அப்போ தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வேலிடேட் பண்ணால் தான் அது வந்து இது வந்து குட் மாடல். ஸோ இப்போ நம்ம நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இமேஜஸ், ஒரு அனிமல்ஸோட இமேஜஸாக வச்சு அது வந்து கிளாஸிஃபை பண்ணணும். இதுக்கு எந்த மாடல் யூஸ் பண்ணலாம், என்ன கிளாஸிஃபிகேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். இல்லை எல்லா அல்காரிதம்ஸையும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணி இல்லை எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா நம்ம நியூ இன்புட்ஸ் வரும்பொழுது நம்ம அந்த மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா கிளாஸிஃபிகேஷன் மாடல், நேம் மெத்தட், கேஎன்என் மெத்தட், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணணும். அதோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணணும், அதை எவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பெஸ்ட் ஒன்றுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வேலிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. டெஸ்டிங் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்கலாம், அதை டெஸ்ட் பண்ணால் தான் அந்த மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் செட் ஆஃப் டேட்டா. ஸோ ஒரு டேட்டா செட்டு நிறைய லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம சம் ஆஃப் த டேட்டாஸ் வந்து ட்ரைனிங் டேட்டாவை யூஸ் பண்ணணும். சம் ஆஃப் த டேட்டாஸை டெஸ்ட் செட் வச்சுட்டு அதை வந்து அந்த மாடலை டெஸ்ட் பண்ணணும். ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுதா, கிளாஸிஃபை பண்ணுதா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணுறது தான் கிராஸ் வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வேலிடேட் பண்ணுறது, இந்த மாடல் கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறது வேலிடேட் பண்ணுறது. அந்த டெஸ்ட் டேட்டாவை ஒரே டெஸ்ட் டேட்டாவை ரிப்பீட்டடாக கொடுக்காம வேறு வேறு டேட்டாஸை வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டான டேட்டாஸை கொடுத்துட்டு கிராஸ் வேலிடேட் பண்ணுறது, செக் பண்ணுறது. இந்த டேட்டா கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகுதா, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுதா அப்படிங்கிறத கிராஸ் வேலிடேட் பண்ணணும். அதுதான் சிவி மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு டேட்டா செட் இருக்குது, அல்காரிதம்ஸில் கேஎன்என், ரேண்டம் ஃபாரஸ்ட் ஆர் டிசிஷன் ட்ரீ, ஏதோ ஒரு கிளாஸிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நெகட்டிவ்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணுறோம். ஃபார் கிராஸ் வேலிடேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறோம். அந்த மெஷர்மெண்ட்ஸில் எந்த அல்காரிதம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த அல்காரிதம் வந்துட்டு சூட்டபிள் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏன்னா இந்த யூனிட்டே ஜஸ்ட் டிஸ்கஸிங் அபவுட் த கிளாஸிஃபிகேஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எது அனாலிசிஸ் அதை தான் வந்து நம்ம இந்த யூனிட்டில் பார்க்குறோம். ஓகே, ஸோ டெஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் கம்பேரிசன்ஸ்க்காக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நிறைய டெஸ்ட் இருக்குது பாருங்கள். 2 ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹைப்போதிசிஸ்னே தெரியும், ஒரு ஸ்டேட்மெண்ட் நல் ஹைப்போதிசிஸாக இருக்கும் பொழுது அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதோட மீன் வேல்யூஸ் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் ஃபார்முலா இந்த ஸ்டாட்டிக்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வேரியன்ஸ் அப்படிங்கிறது கான்செப்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க, இது அக்கௌண்ட்டில் எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்போ ஸ்மாலர் செட் ஆஃப் டேட்டா செட்டுக்கு இது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். லார்ஜ் செட் அப்படிங்க வரும்பொழுது நமக்கு இது சூட் ஆகாது. ரீசாம்பிள்டு பேர்டு டி டெஸ்ட்னா என்னங்கிறது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரீசாம்பிள்டு பேர் அப்படின்னா ஒரு சாம்பிளுக்கு ஒரு டெஸ்ட் டேட்டா வச்சு நீங்கள் சாம்பிள் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் கொடுக்குறீங்க. இதே நான் வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட் வேறு டெஸ்டிங் பண்ணும்பொழுது எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மாறி வருது அப்படின்னா ஒரே ஒரு டைம் ஒரு
அல்காரிதமை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கோரை வச்சு இதுதான் பெட்டரான அல்காரிதம்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட்டான டேட்டா செட்டை வச்சுட்டு வேலிடேஷனை திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் நம்ம ரிசல்ட் எடுத்துட்டு அந்த எல்லாத்தோட ஆவரேஜாக பார்க்கும் பொழுது எது பெட்டராக இருக்கோ அதுதான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான டேட்டா செட்டை வச்சு நம்ம டெஸ்டிங் பண்ணணும். அதுதான் இந்த டி டெஸ்ட். ரீசாம்பிள் அப்படிங்கிறது அந்த சாம்பிள் டேட்டா செட்டை வந்துட்டு டெஸ்ட் செட்டை மாற்றணும். ஓகே, ஸோ பாருங்க, ஸோ இந்த ரீசாம்பிள்டு பேரிட்டி டெஸ்ட்டில் வந்துட்டு வேரியன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தென் இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 13 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 30 டைம்ஸ் வந்துட்டு அந்த டேட்டா செட்டை டெஸ்டிங் பண்ணி அந்த 30 டைம்ஸும் டிஃப்ரெண்ட்டான அல்காரிதம்ஸ் ஸ்கோரை வச்சு ஓவரால் ஆவரேஜாக எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இதில் வந்து டி டெஸ்ட் அப்படின்னா நார்மலாக இதோட ஃபார்முலா என்னவோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயும் ப்ராப்ளம் இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். எல்லா அல்காரிதம்ஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இதுலேயும் அல்காரிதம்ஸ் இருக்கும். எந்த மாதிரியான இதுக்கு வந்து இது சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, ஸோ PI does not hold the normal distributions because the proportions are not independent since they are calculated on the same test set. ஒரே டெஸ்ட் செட்டை போட்டிங்கன்னா அதே மாதிரி தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான டெஸ்ட் செட்டை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓவர்லேப் அப்படிங்கிறது இந்த இடத்துல, அதாவது எதுக்கு, ட்ரைனிங் செட்டுக்கும் டெஸ்ட் செட்டுக்கும். நான் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஒரு 10 டேட்டா கொடுத்து ட்ரைனிங் பண்ணுறேன், அதே டேட்டா வச்சு டெஸ்டிங் பண்ணால் அது கண்டிப்பாக கரெக்டாக தானே கொடுக்கும். அப்போ அதே வைக்கிறது இல்லை. அப்போ டெஸ்ட் செட்டு வேறையாக இருக்கணும், ட்ரைனிங் செட்டு வேறையாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த ஓவர்லேப்பிங் பிட்வீன் தீஸ் 2 டேட்டா செட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரீசாம்பிள்டு பேரிட்டி டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, ஐட்ரேஷன்ஸ் 30 டைம்ஸ் வந்துட்டு நான் டேட்டா செட்டில் டெஸ்டிங் பண்ண போகிறேன். ஸோ ஓவரால் டேட்டா செட்டை அப்போ நான் என்ன பண்ணணும், 30யாக ஸ்ப்ளிட் பண்ணணும் ஒரு டேட்டா செட்டை. அப்போ ஒரு டைம் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டேட்டா செட்டை வச்சு டெஸ்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வேறு இந்த மாதிரி 30 டேட்டா செட்டையும் வச்சு நான் டெஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒரு பெட்டரான மெஷர்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ் வேலிடேட்டட் பேர்டு டி டெஸ்ட். கிராஸ் வேலிடேஷன் சொல்லியாச்சு டெஸ்டிங் பண்ணணும். டி டெஸ்ட்டுக்கு ஆனால் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த ப்ரீவியஸ் மெத்தடில் நமக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, ரீசாம்பிள்டு வேறு சாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளில் பண்ணுறோம், அப்புறம் வேறு சாம்பிளில் பண்ணும்பொழுது நமக்கு ஓவர்லேப்பிங் நடக்குது. இந்த ஓவர்லேப்பிங் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஓவர்லேப்பிங் டெஸ்ட் செட்டுங்கிறத இந்த மெத்தடில் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட்டான டேட்டா செட்டை வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்பையும் ட்ரைனிங் டேட்டா கண்டிப்பாக அந்த ஓவர்லேப்பிங் இஷ்யூஸ் இருக்கும். அப்போ நம்ம வந்து 10-fold கிராஸ் வேலிடேஷன்ஸ், K-fold கிராஸ் வேலிடேஷன் சொல்லுவாங்க. கேங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ், இங்கே K = 10 அப்படிங்கிறதுனால 10-fold கிராஸ் வேலிடேஷன் சொல்லியிருக்காங்க. இது டி டெஸ்ட் இந்த சேம் இதே ஃபார்முலா வச்சு தான் பண்ண போகிறோம். ஐட்ரேஷன்ஸ் அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை K = என்னவோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இதை நம்ம பண்ண போகிறோம். K 10னா 10 டைம்ஸ், 5னா 5 டைம்ஸ் அந்த டேட்டா செட்டை வச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கோடிங் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ K-fold எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா சஃபல் ஆகணும், ஸ்ப்ளிட் ஆகணும், ட்ரைனிங் டேட்டா அண்ட் வந்து டெஸ்ட் டேட்டா இதெல்லாம் வச்சுட்டு அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை வந்துட்டு நம்ம ஆன்சர்ஸை கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு MC நிமராஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 1 ஃபிட் ஃபார் ஈச் அவர் அல்காரிதம்ஸ். ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் ஒரே ஒரு ஃபிட்டு, பெஸ்ட் ஃபிட்டை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதில் ஒரு 1 ஃபிட்டை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது நமக்கு சூட்டபிளாக இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம அந்த சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு போகலாம், எரர் வருது அப்படிங்கிறப்ப. ஸோ இதுதான் சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கான இது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இதை பாருங்கள், இந்த இமேஜை பாருங்கள். ஸோ ஒரு மாடல் கொடுக்குறேன், ஏங்கிற டேட்டா செட்டுக்கு ஹிட் ஆகுது, பிங்கிற மாடல் கொடுக்குறேன், இந்த இதுக்கு வந்துட்டு இது மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மாடலின் டேட்டா செட்டையும் கொடுத்து அது எது ஹிட் ஆகுது எது மிஸ் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த டெஸ்ட்டை கொடுக்குறது. இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, உங்களால் கிராஸ் வேலிடேஷன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். கிராஸ் வேலிடேஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களால் டெஸ்டிங் பண்ண முடியல, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயுமே நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டா செட் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸாக இது பெருசாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒன்லி 1 டைம் தான் ஃபிட் பண்ண போகிறாங்க.
ஸ்மாலர் செட் அப்படிங்கிறப்ப இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லார்ஜ் டேட்டா செட் அப்படிங்கிறதுல இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. தென் 5x2 கிராஸ் வேலிடேஷன் டெஸ்ட். ஸோ அந்த K-fold டெஸ்ட் மாதிரி 5x2 வேலிடேஷன் டெஸ்ட். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அதில் ஒன் டைம் தானே ஃபிட் பண்ணுறோம். இதில் லாட் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். பட் அப்போ நிறைய ப்ராசஸிங் நடக்கும். அதுதான் இதோட ட்ராபேக்ஸ். அகெயின் டீயோட சேம் ஃபார்முலா அது ப்ராசஸ் தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு மல்டி கிளாசிஃபிகேஷன் அல்கோரிதம்ஸ்க்கு இருக்கக்கூடிய கம்பேரிசன்ஸ் அண்டு மெத்தடாலஜிஸ். இது இப்படி தான் நம்ம இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். So the conclusions, single classifications algorithm, அடுத்து வந்து 2 classification algorithmோட comparisons, t-testல எப்படி இருக்கும், K-fold CVPAT test, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான செட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாப்டர்ஸில் பார்த்துருக்கோம். இதோட உங்களோட 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், 2 மார்க் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் இதெல்லாம் போட போகிறோம். கீப் இன் டச். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வியூ பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இமீடியட்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைம் வேறு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சேனல் என்கேஜாக இருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிடைக்கும். Thank you.